கனடாவினுடைய அரசாங்கம் இந்த தற்காலிக வெளிநாட்டு பணியாளர்களை உள்ளீர்க்கின்ற விடயத்திலும் இந்த கனடாவிற்குள்ளே சென்றவர்கள் அங்கே நிரந்தர குடியுரிமை பெறுவதை கட்டுப்படுத்தும் நோக்கிலே சில புதிய திட்டங்களை அறிமுகப்படுத்துகின்ற விடயம் தொடர்பாக நாங்கள் ஏற்கனவே ஒரு பதிவிலை பார்த்திருக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து கனடாவினுடைய இந்த புதிய அறிவிப்பினாலே மாணவர்கள் மத்தியிலே ஏற்பட்டிருக்கின்ற தாக்கத்தினாலே அவர்கள் கனடாவினுடைய சில மாகாணங்களிலே இந்த அரசினுடைய இந்த தீர்மானத்தை எதிர்த்து போராட்டம் நடத்துவது தொடர்பாக பேசியிருந்தோம் நேற்றைய பதிவிலே, குறிப்பாக வெளிநாட்டு மாணவர்கள். இந்த நிலைமையிலே கனடாவினுடைய இந்த புதிய தீர்மானம் என்பது குறிப்பாக எல்லா தொழில்களையும் பாதிக்கப் போவதில்லை. குறிப்பாக கனடாவினுடைய இந்த தீர்மானம் என்பது கனடாவிலே இருக்கின்ற சகல வேலைவாய்ப்புகளுக்கும் பொருத்தமானது அல்ல. சில குறிப்பிட்ட துறைகளிலே தொடர்ச்சியாக வெளிநாட்டு பணியாளர்களுக்கு வெற்றிடங்கள் இருக்கின்றது. அந்த துறைகளை தேர்வு செய்து அந்த துறைகளிலே இருக்கின்ற தொழில்களுக்கு வெளிநாட்டு பணியாளர்கள் விண்ணப்பிக்கலாம் என்ற தகவல் தற்போது வெளியாகி இருக்கின்றது. விசேடமாக கனடாவிலே இருக்கின்ற இந்த குடியேற்ற விவகாரங்களை கையாளுகின்ற கெனெக்ஸ் என்ற நிறுவனத்தினுடைய தலைமை அதிகாரியும் குடியேற்றங்களுக்கான வழக்கறிஞருமான நடராஜன் ஸ்ரீராம் என்பவர் இது தொடர்பிலே ஒரு சர்வதேச ஊடகத்திற்கு, குறிப்பாக கனடாவினுடைய இந்த புதிய அறிவிப்பு, அந்த அறிவிப்பினாலே வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் மற்றும் வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு தொடர்ந்து கனடாவிலே இருக்கக்கூடிய சாதக நிலைமைகள் தொடர்பாக அவர் பேசியிருக்கின்றார். அதில் என்ன பேசியிருக்கின்றார், தொடர்ச்சியாக கனடாவிலே எந்தெந்த துறைகளிலே வேலை வாய்ப்புகள் இருக்கின்றன என்பன போன்ற சில முக்கியமான விடயங்களை இந்த பதிவிலே பார்க்க இருக்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜேசெட் தமிழ் லைட்டர். தொடர்ந்து முழுமையான வீடியோ பதிவுகளே போகும். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நீங்கள் எங்களுடைய இந்த பதிவுகள் முன்னே 2 பதிவுகளை பார்த்துருந்தா கட்டாயம் தெரிஞ்சிருக்கும். என்னென்னு சொன்னால், இந்த 2022ஆம் ஆண்டிலே கனடா அரசாங்கம் இந்த வெளிநாட்டு தற்காலிக தொழிலாளர்களுக்காக கொண்டு வந்த ஒரு நடைமுறையிலே சில மாற்றங்களை கொண்டு வருவதன் மூலம் அந்த வெளிநாட்டிலிருந்து தற்காலிக தொழிலாளர்கள் கனடாவிற்குள்ளே நுழைவதை கட்டுப்படுத்துவதற்கும் இந்த வெளிநாட்டவர் நிரந்தர குடியுரிமை பெறுவதை கட்டுப்படுத்துவதற்கும் கனடாவினுடைய அரசாங்கம் சில முக்கியமான முயற்சிகளை எடுத்திருக்கின்றது. அதற்கான ஆரம்ப கட்ட பணிகள் என்பது அங்கே நடந்து முடிந்திருக்கின்றது. இவ்வாறான நிலைமையிலே தற்போது எல்லோருக்கும் எழுந்திருக்கின்ற பிரச்சனை, குறிப்பாக இலங்கை, இந்தியா போன்ற சில பின்தங்கிய நாடுகளைச் சேர்ந்த இளைஞர் யுவதிகள் மத்தியிலே இந்த விடயம் மிகப்பெரிய அளவிலே தாக்கம் செலுத்தி இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், குறிப்பாக கனடாவுக்கு நாங்கள் பல்வேறு வழிகளூடாக சுற்றுலா விசா, ஒர்க் விசா, ஸ்டூடெண்ட் விசான்னு சொல்லி நிறைய விசாக்களிலே அங்கு சென்று நாங்கள் எங்களுடைய தொழிலை பார்ப்பதோடு அங்கே நிரந்தரமாக குடியிருப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றோம் என்பது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், எங்களுக்கும் தெரிஞ்ச விஷயம். இந்த நிலைமையிலே இந்த விடயம் என்பது, இந்த கனடாவினுடைய இந்த புதிய அறிவிப்பு என்பது பலருடைய மனங்களிலே மிக மோசமான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்ற சூழலிலே இந்த நடராஜன் ஸ்ரீராம் என்கின்ற அந்த வழக்கறிஞருடைய அவர் பேசி இருக்கின்ற சில விடயங்கள் சற்று ஆறுதல் அளிக்கக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக அவர் என்ன கூறுகின்றார் என்று சொன்னால், தற்காலிக தொழிலாளர்களுக்கான விசாவிலே கனடாவிற்குள் நுழைபவர்களுடைய எண்ணிக்கையை கட்டுப்படுத்தும் நோக்கோடும் இந்த கனடாவிற்குள்ளே நிரந்தரமாக குடியுரிமை பெறுவதை நோக்காக கொண்டவர்களை கட்டுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுதான், அந்த அடிப்படை நோக்கத்திலே தான் இந்த கனடா இந்த தீர்மானத்தை எடுத்திருக்கின்றது. இதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், குறிப்பாக கோவிட் காலத்திலே இந்த 2022ஆம் ஆண்டில் கொண்டு வரப்பட்ட அந்த செயற்திட்டத்தின் ஊடாக, அந்த வெளிநாட்டு பணியாளர்களை உள்ளீர்க்கின்ற செயற்திட்டத்தின் ஊடாக கிட்டத்தட்ட 1,80,000க்கு மேற்பட்டவர்கள் ஒரு ஆண்டிலே சென்றிருக்கிறார்கள். குறிப்பாக கடந்த 2023ஆம் ஆண்டிலே. இவ்வாறான நிலைமைகளினாலே நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்ற இந்த மிதமிஞ்சிய வெளிநாட்டவர்களுடைய வருகையினாலே அல்லது மிதமிஞ்சிய தொழிலாளர்களுடைய வருகையினாலே கனடாவிற்குள்ளே வேலைவாய்ப்பின்மை என்பது மிக தீவிரமடைந்துள்ளதோடு இதர விடயங்கள், குறிப்பாக வீட்டு வசதி, சுகாதாரம் போன்ற துறைகளிலும் பல்வேறு நெருக்கடிகள் ஏற்பட்டிருக்கின்றது. இந்த நிலைமைகளை அடிப்படையாக வைத்துதான் கனடா அரசாங்கம் இந்த தீர்மானத்தை எடுத்திருக்கின்றது என்ற விடயத்தை நடராஜன் ஸ்ரீராம் என்ற அந்த குறித்த வழக்கறிஞர் கூறியுள்ளதோடு, கனடாவுக்கு இந்த தீர்மானம், அதாவது இந்த கனடா எடுத்திருக்கின்ற இந்த புதிய தீர்மானம் என்பது நிச்சயமாக அவசியமானது என்று அவர் நியாயப்படுத்துகின்றார்.
ஆனால் அவர் மிக முக்கியமாக குறிப்பிடுகின்ற விஷயம் என்னவென்று சொல்லி சொன்னால், இந்த கனடாவினுடைய இந்த புதிய தீர்மானத்தினாலே கற்றலுக்கான விசாவிலே, அதாவது ஸ்டூடெண்ட் விசாவிலே கனடாவிற்கு சென்று கல்வியை தொடர்கிறவர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. மேலும் அங்கே ஏற்கனவே பணி செய்து கொண்டிருப்பவர்களும் உடனடியாக நாட்டை விட்டு வெளியேறுகின்ற நிலைமை ஏற்பட போவதில்லை. ஆனால் அவர்கள் அங்கே நிரந்தரமாக குடியுரிமை ஒன்றை பெறுவதற்கு முயற்சிக்கின்ற போது, அல்லது அந்த தற்காலிகமாக ஏற்கனவே அங்கே பணியாற்றி கொண்டிருக்கிறவர்கள் அவர்களுடைய காலத்தை, வேலைக்கான காலத்தை நிறைவு செய்கின்ற போது நிச்சயமாக அவர்கள் தங்களுடைய நாடுகளுக்கு திரும்ப வேண்டிய நிலைமை ஏற்படும். அதேபோல் நான் முன்னரே குறிப்பிட்டது போன்று இந்த கனடா அரசாங்கத்தினுடைய இந்த புதிய தீர்மானம் என்பது யாரை மிக மோசமாக பாதிக்கப் போகின்றது என்றால், குறிப்பாக கனடாவிலே நிரந்தர குடியுரிமை பெற முயற்சிப்பவர்களையும் இந்த மிக குறைந்த ஊதியத்தோடு இந்த தற்காலிக தொழிலாளர்களாக கனடாவிற்குள் நுழைபவர்களையும் தான் மிக மோசமாக பாதிக்கப் போகின்றது. அந்த விடயத்தை இந்த குறிப்பிட்ட வழக்கறிஞர் நடராஜன் ஸ்ரீராம் ஏற்றுக்கொள்கின்றார். ஆனால் விவசாயம், சுகாதாரம், கட்டுமானம், உணவு வழங்கல் துறை போன்ற கனடாவினுடைய முக்கிய 4 துறைகளிலே தொடர்ச்சியாக வேலை வாய்ப்புகள் இருப்பதாக அவர் குறிப்பிடுகின்றார். இந்த துறைகளை தேர்வு செய்து அந்த துறைகளிலே இருக்கின்ற வேலை வாய்ப்புகளுக்கு விண்ணப்பித்து கனடா செல்வதன் மூலம் அங்கே அவர்கள் நிரந்தரமாக ஒரு தொழிலை பெற்றுக்கொண்டு, அதுவும் கூடிய சம்பளத்திலே தொழிலை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆனால் அந்த விடயத்திலும் அந்த துறையிலும் சரி, நிரந்தர குடியுரிமை பெறுவது என்பது மிக சிக்கலுக்குரிய ஒன்றாக இருக்கும். இருந்தபோதும் இந்த குறிப்பிட்ட 4 துறைகளிலே வேலை வாய்ப்புகள் இருப்பதாக கூறுகின்றார். அதே போல் கனடாவிலே இருக்கின்ற சில இந்தியர்கள் அல்லது இலங்கையர்கள் குறிப்பிடுகின்ற போது, இந்த வேலைவாய்ப்பின்மை என்பது, அதாவது கனேடியர்களுக்கு வேலைவாய்ப்பு இல்லை என்பது குறிப்பிட்ட சில மாகாணங்களிலே இருக்கின்ற பிரச்சனை என்றும், அவ்வாறான பிரச்சனை இல்லாத மாகாணங்களிலே சென்று அங்கே தங்கியிருப்பதன் மூலம் இவ்வாறான நெருக்கடிகளை தீர்த்து கொள்ளலாம் என்று கூறுகிறார். அதனை இந்த சட்டத்தரணி நடராஜன் ஸ்ரீராமன் ஏற்றுக்கொள்கின்றார். ஏனென்று சொன்னால், கனடாவினுடைய ஒட்டுமொத்த மாகாணத்திலும் அல்லது நாடளாவிய ரீதியிலே இந்த வேலைவாய்ப்பின்மை என்பது மிக தீவிரமடையவில்லை. குறிப்பிட்ட சில மாகாணங்களிலே அதனுடைய தீவிரத்தன்மை மிக மோசமாக இருக்கின்றது. ஆக வேறு மாகாணங்களில் இவ்வாறான வேலை வாய்ப்புகள், அதாவது தற்காலிக தொழிலாளர்களுக்குரிய அல்லது குறைவூதியத்தை பெறுகின்ற தற்காலிக தொழிலாளர்களுக்குரிய இந்த வேலை வாய்ப்புகள் எங்கேனும் இருக்கின்றதா என்பது தொடர்பிலே தேடி கண்டுபிடித்து அவ்வாறான இடங்கள் அல்லது அவ்வாறான வாய்ப்புகள் அமைகின்ற போது அங்கே அந்த வேலை வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளலாம் என்று கூறியிருக்கின்றார். ஆனால் நான் முன்னரே குறிப்பிட்டதை மீண்டும் அழுத்தமாக குறிப்பிடுகின்றேன் என்று சொன்னால், இந்த உணவு வழங்கல், விவசாயம், கட்டுமானம், சுகாதாரத்துறை, இந்த 4 துறைகளிலே நிச்சயமாக அங்கே வேலை வாய்ப்பு இருக்கென்று கூறுகின்றார்கள். இதுதான் ஒட்டுமொத்த விடயம். அதனுடைய சுருக்கத்தை நான் குறிப்பிடுகின்றேன் என்று சொன்னால், இந்த கனடா அரசாங்கத்தினுடைய இந்த புதிய தீர்மானம் என்பது இந்த குறைவூதியம் பெறுகின்ற தற்காலிக தொழிலாளர்களை மிக மோசமாக பாதிக்கும். அதேபோல் கனடாவிலே நிரந்தரமாக குடியுரிமை பெறும் நோக்கோடு இருப்பவர்களுக்கும் இந்த தீர்மானம் என்பது நிச்சயமாக பாதிப்பை ஏற்படுத்தும். அதே சமயம் ஏற்கனவே அங்கு ஒரு துறையிலே வேலை செய்து கொண்டிருப்பவர்களை இந்த தீர்மானம் பாதிக்கப் போவதில்லை. மேலும் மாணவர்களையும் இந்த தீர்மானம் பாதிக்கப் போவதில்லை. ஆகவே நான் முன்னரே குறிப்பிட்டது போன்று அந்த குறிப்பிட்ட வேலைவாய்ப்பு இருக்கின்ற அந்த 4 துறைகளிலே ஏதாவது ஒரு துறையை தேர்வு செய்து அந்த துறையிலே உங்களுக்கு தொழிற்தகம் இறக்கமாக இருந்தால் அந்த துறையிலே நீங்கள் விண்ணப்பங்களை செய்து கனடாவிற்கு செல்வதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. மேலும் ஒரு முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால், இந்த குறைவூதியத்திலே தற்காலிக தொழிலாளர்களை உள்ளிருக்கின்ற விடயத்திலே கனடா அரசாங்கம் மிக தீவிரமான ஒரு தீர்மானத்தை எடுத்ததற்கு காரணம் என்னவென்று சொன்னால், இந்த இலங்கை போன்ற சில பின்தங்கிய நாடுகளிலே இவ்வாறான வேலை வாய்ப்புகளை பெற்றுக் கொடுப்பதற்கு இந்த தரகர்களாலே மிக பெருமளவு பணம் அறவிடப்படுகின்ற அதே சமயம் அங்கே அவர்கள் அந்த குறிப்பிட்ட தொழிலுக்காக செல்கின்ற போது அங்கே அவர்களுக்கு வேலைவாய்ப்பு இல்லை. அவ்வாறு வேலைவாய்ப்பு இல்லாத போது அவர்கள் அடுத்த சில மாதங்களிலே உடனடியாக அவர்களுடைய நாடுகளுக்கு திரும்ப வேண்டிய நிலைமை ஏற்படுகின்றது. அல்லது இந்த விடயங்கள் எல்லாத்தையும் தெரிந்து கொண்டதன் அடிப்படையிலே அந்த குறிப்பிட்ட தொழிலை வழங்குகின்ற முதலாளியினாலே அவர்கள் சுரண்டப்படுகின்ற தன்மையும் இருப்பதாக குறிப்பிடப்படுகின்றது. இந்த விடயங்கள் எல்லாத்தையும் மறைந்து கொண்டதன் அடிப்படையிலே தான் நவீன காலத்து அடிமைத்தனம் என்று ஐநா
கனடாவின் மீது விமர்சனங்களை முன்வைத்தது. இதான் இன்றைய பதிவினுடைய பிரதான உடைய. நாளை மேலும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.